வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம சிந்தனைய தூண்டக்கூடிய ஒரு தத்துவ பகுதியை தான் பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண கோட்பாடு கிடையாதுங்க. வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்ம செயல்கள், அதோட விளைவுகள் பத்தின நம்ம புரிதலையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த பகுப்பாய்வு கண்டிப்பா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? கெட்டது செய்யக்கூடாது, நல்லதே செய்யணும், கெட்ட கர்மா வந்து சேரும், இப்படிதானே? ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. கெட்ட கர்மாவை தவிர்க்கணும், அது சரி. ஆனா நம்ம ஏன் நல்ல கர்மாவையும் கடந்து போகணும்? நல்ல விஷயங்களை செய்யறது மட்டும் வாழ்க்கையோட முழுமையான இலக்கு இல்லையா? இந்த விசித்திரமான புதிரைத்தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இந்த ஆழமான கருத்துக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்துருவோம். ஸ்ரீமத் சுவாமி சித்மானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருந்து மே 15ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதியைத்தான் நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். பாக்குறதுக்கு இது ரொம்ப சுருக்கமான ஒரு பத்தி தான். ஆனா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவ உலகமே அடங்கியிருக்கு. பகுதி 1, வாழ்க்கையின் இலக்கு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா உள்வாங்கிக்கோங்க. வாழ்க்கையின் இலக்கு என்பது நல்ல மற்றும் தீய கர்மாக்கள் அனைத்தையும் கடந்து செல்வதாகும். கெட்ட கர்மாலேருந்து தப்பிக்கணும்னு சொல்றது ரொம்பவே சகஜமான ஒண்ணுதான், அதை யாரும் மறுக்க போறதில்ல. ஆனா நல்ல கர்மாவையும் கடக்கணும்னு சொல்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன் நம்ம செஞ்ச நல்லதை விட்டுட்டு மேல போகணும்? ஏன்னா நல்லதோ கெட்டதோ கர்மா அப்படிங்கிறது நம்மள இந்த செயல் சக்கரத்துக்குள்ள கட்டி போடுற ஒரு சங்கிலிதான்னு இந்த வரி ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. பகுதி 2, அனைத்து கர்மாக்களையும் கடந்து செல்லுதல். இங்கேதான் தர்மம் அப்படிங்கிற வார்த்தை உள்ள வருது. நூலோட மூல வாசகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தர்மம் என்பது அனுமதிக்கப்பட்ட அல்லது விதிக்கப்பட்ட செயல். இந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கான ஒரு முக்கியமான கருவியா தர்மம் இங்கு முன்வைக்கப்படுது. இது ஏதோ காத்துல பேசுற தத்துவம் கிடையாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய சரியான அனுமதிக்கப்பட்ட செயல். இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? கர்மாவை கடக்கணும்னா சும்மா அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா பத்தாது. மாறாங்க, உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த சரியான செயலான தர்மத்தை முழுமையா செய்யறது மூலமா மட்டும்தான் கர்மாக்களை தாண்ட முடியும். இது கேட்கவே ஒரு அற்புதமான முரண்பாடா இருக்குல்ல? செயலோட விளைவுகளை தவிர்க்கணும்னா நீங்க சரியான செயலை செஞ்சே ஆகணும். இதத்தான் நூலாசிரியர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார். பகுதி 3, செயலின் முரண்பாடு. இப்போ இதுல நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செயல்களின் உலகத்துக்கும் செயலற்ற நிலைக்கும் இடையில இருக்கிற அந்த நேரடி தொடர்பு தான். ஒரு மனுஷன் இந்த செயல்களின் உலகத்துல தான் தன்னை முழுசா தகுதிப்படுத்திக்கிறான். அதாவது, நீங்க ஒரு முழுமையான அமைதியான செயலற்ற நிலையை அடையணும்னா அதுக்கு உங்களை தகுதியானவரா மாத்துறதே நீங்க செய்யற இந்த செயல்கள் தான். சிம்பிளா சொல்லுன்னா, உழைக்காம யாருக்கும் இங்க ஓய்வு கிடையாது. பகுதி 4, உங்களுக்கான ஓய்வூதியத்தை பெறுதல். இது புரிஞ்சுக்க நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்தையே எடுத்துக்கலாம். இப்போ நீங்க தினமும் வேலைக்கு போறீங்க இல்லையா? முதல்ல ஒருத்தர் தன்னோட கடமைய சரியா செய்றார், பல வருஷமா உழைக்கிறார். அப்படி உழைச்சா மட்டும்தான் அவர் ஓய்வூதியம் வாங்குறதுக்கு தகுதியானவர் ஆகிறார். கடைசியா அவர் அந்த முழுமையான அமைதி நிறைஞ்ச செயலற்ற நிலையா அடையறார். உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓய்வூதியம் அப்படிங்கிற இந்த தர்க்கம் ஆன்மீகத்துக்கும் எவ்ளோ அற்புதமா பொருந்தது பாருங்க. ஒருத்தர் தன்னோட கடமைகளை, அதாவது தர்மத்தை சரியா செஞ்சு முடிச்ச பிறகுதான் அந்த முழுமையான அமைதி நிலைக்கு தகுதி பெறுகிறார். பகுதி 5, தோற்ற நிலையிலிருந்து ஆத்ம நிலைக்கு. இப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தினமும் கண் முன்னாடி பாக்குற, வேலை செய்யற இந்த தோற்ற நிலை இருப்பு, அதாவது இந்த உலக வாழ்க்கை, இது ஒரு வழிமுறை மட்டுமே. இதுதான் முடிவு கிடையாது. இந்த உலக வாழ்க்கைங்கிற வழியை பயன்படுத்தி தான் நாம அந்த ஆத்ம நிலை, பேரின்பம் அப்படிங்கிற ரகசியமான எல்லையற்ற ஆனந்த நிலைக்குள்ளேயே நுழைய முடியும். நாம பாக்குற இந்த உலகமே பார்க்க முடியாத அந்த பேரின்பத்துக்கான ஒரு நுழைவாயல்தான். பகுதி 6, இறுதியான தஞ்சம். பகவத்கீதையில வர்ற இந்த ஆழமான வரியத்தான் நூலாசிரியர் தன்னோட பத்தியோட முடிவுல குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு நிமிஷம் அமைதியா உள்வாங்குங்களேன். இவ்ளோ நேரம் நாம தர்மத்தை விடாம செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இறுதி விடுதலை அப்படிங்கிறது நம்மளோட அத்தனை முயற்சிகளுக்கும் அப்புறம் எல்லா தர்மங்களையும் திறந்து விட்டு அந்த பரம்பொருள் கிட்ட முழுமையா சரணடைறதுல மட்டும்தான் இருக்கு. நம்ம செயல்களால நாம தகுதி அடையறோம், ஆனா அந்த இறுதி விடுதலையை தர்றது இந்த தஞ்சமடைதல் மட்டும்தான். இதுதான் அந்த முரண்பாட்டோட உச்சம். இப்போ இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க சிந்திக்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன். இந்த உன்னதமான தத்துவத்தை தினமும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க? கர்மாவை கடந்து போறதுக்கான உங்களுக்கான தர்மம் இன்னைக்கு என்ன? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க.
உங்க தர்மம் எதுவா இருந்தாலும் அதை முழுமையா ஈடுபாட்டோட செஞ்சு அந்த உண்மையான அமைதியை கண்டறிய வாழ்த்துக்கள். கூர்ந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தேடுவோம்.